இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3-4-2 கொஸ்டின் ஆப்டிடியூட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா 105 ஹேண்ட் ஷேக்ஸ் நடந்திருக்கு. ஸோ எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒரு சூப்பரான கொஸ்டின். ஏ பி சி இப்போ 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் 2 பேருக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். அதே மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிக்கு பண்ணியிருப்பார். ஸோ ஏக்கு மட்டும் தான் ஏக்கு பண்ணியிருப்பார், சிக்கு மட்டும் தான் பண்ணணும். ஸோ ஒரு ஹேண்ட் ஷேக் தான் பண்ணணும். சி யாருக்கும் முன்னாடி என்ன ஏற்கனவே பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் விஷயம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 ஹேண்ட் ஷேக் தான் வருது. 3 பேர் சேர்ந்து 3 ஹேண்ட் ஷேக்ஸ், 2 பேர் சேர்ந்து ஒரே ஒரு ஹேண்ட் ஷேக் நானும் அவனும் பண்ணிப்போம், அவ்வளோதான். ஸோ அப்போ எவ்வளோ பேர் சேர்ந்தா 105 வரும் அப்படின்றது ஒரு சின்ன மெத்தடாலஜி இருக்கு. n/n-1 டிவைடட் பை 2 இந்த ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் எடுத்துரும். நமக்கு நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் தருது எவ்வளோ பேர் தான் தெரியாது. ஸோ இப்படி நம்ம வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை கிராஸ் பண்ணிடணும் வந்துடும். ஸோ இவனுக்கு இங்கே போடு. ஸோ n/n-1 ஈக்குவல் டு இதை இங்கிட்டு போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு மல்டிப்ளைல வரும் 210 வரும். ஸோ இதுக்கப்புறம் எப்படி பண்ணால் இந்த இது வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. 15 × 14 வருது. 14 பண்ணிங்கன்னா 210 வரும். ஸோ நம்ம 15 அப்படின்றது என்னென்ன ஸ்டேட்டாக எடுத்துக்கலாம். எனக்கு இந்த நம்பருக்கு தெரியும், அதனால நான் பண்ணேன். இல்லைன்னு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். n² - n இதை இங்கே வந்து -210 அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷனை கிரியேட் பண்ணி அதில் வந்து சால்வ் பண்ணிட்டு வரணும். எனக்கு இதோட ஆன்சர் தெரியுன்றது